ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று லைவில் கொடுத்த அப்டேட். ஸோ லைவில் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 பைப்ஸ் சரி உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு 50 பைப்ஸ் சரி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ ஒரு 35-40 பைப்ஸ் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி எகெயின் டவுன் சைட் நான் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர். செகண்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு டீப் டவுன். ஸோ நல்ல டவுன். ஸோ 2005 மட்டும் மார்க்கெட் ரீச் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து வீக்லி சார்ட்டில் கொடுத்த அப்டேட். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், A1. ஸோ A1க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டே சார்ட்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நல்ல கன்ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த சார்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டை வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. ஸோ இன்னைக்குள்ள இன்ட்ராடே அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம மந்த்துக்கு போயிடும். ஸோ ஏன் நம்ம மந்த்துக்கு போகிறோம்னா, மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 2 days இருக்குது. ஸோ 2 daysல வந்து நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து என்ன செய்யலாம், மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது வந்து இந்த மந்த் வந்து க்ளோஸ் வைக்கிறது வந்து 1983க்கு பிலோ இல்லாட்டி 1990க்கு பிலோ இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து பை சைட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து மந்த் இன் விட இயர் இன்ட் நெக்ஸ்ட் ஒரு மந்த் மட்டும் தான் இருக்குது. ஸோ இயர் இன்ட்ல நிறைய சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. பிகினர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறது. பிகினர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டிசம்பரில் வந்து சின்ன சின்ன ட்ரேட் கிடைச்சால் நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்போம். டிசம்பர் 15க்கு பிறகு நிறைய சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. டைம் சேஞ்ச் எல்லாம் மாறும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ நம்ம தேவையான பாயிண்ட் ஒன்று நான் எடுத்திருக்கேன் இதில். ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் நமக்கு போதும். 1995. ஸோ 1995. ஸோ அதே மாதிரி ஹை ப்ரைஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹை தேவை. ஸோ இந்த ஹை 1928. ஸோ அதே மாதிரி இந்த ஜூன். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக எதிர்பார்க்குற ஜூன். ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கணும். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் வந்து இந்த ஜூனில் வந்து வெயிட் பண்ண வீக்லி சார்ட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த வீக் வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே தான் இருக்குது. எபோவ் பை சைட் தான் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நேற்றுலேருந்து. ஸோ மார்னிங் மார்க்கெட்டும் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மேபி நமக்கு வந்து 10:30க்கு பிறகு இல்லாட்டி ஒரு 1:30க்கு பிறகு 2:30க்கு பிறகு மார்க்கெட்டில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணிக்கிறீங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஜூன் மட்டும் எடுக்கிறேன். 1921. நீங்கள் இல்லாட்டி 1922 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் 22 எடுக்கிறேன், கொஞ்சம் அப்ராக்ஸாக. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு சப்ளை ஜோன் தான். ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு சப்ளை ஜோன். ஸோ சப்ளை ஜோனில் தான் மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கணும்னா நமக்கு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்குரிய கேண்டல் வந்து கிடைக்கணும். இல்லாட்டி டவுன் சைடுக்குரிய ஒரு சார்ட் பேட்டர்னோ இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் லைனோ நமக்கு கிடைக்கணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பார்ப்போம். இன்ட்ராடே அப்டேட் பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்குள்ள கேண்டில் வந்து நேற்றுள்ள கேண்டில் வந்து டே சார்ட்டில் ஒரு கேண்டில் அபோவ் பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து 2006 இல்லாட்டி 1995க்கு பிலோ தான் நம்ம வந்து செல். இதுக்கு கீழே தான் பிலோ செல் ஜூன். ஸோ இது கீழே லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அது வந்து நமக்கு நல்ல ஒரு லாங் கேண்டில், அதாவது இன்ட்ராடேல வந்து நல்ல ஒரு லாங் கேண்டில் க்ளோஸ் வச்சா நல்ல கன்ஃபர்மேஷனோட கண்டினியூவாக நம்ம வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஜூனுக்குள்ளே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வெயிட் பண்ணி தான் நம்ம செல் ஆப்ஷன் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா சரி, மார்னிங் மார்க்கெட்லேருந்து ஏஷியா மார்க்கெட்லேருந்து 4 ஹவர் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நான் வளமையாக சொல்கிற விஷயம் தான், 4 ஹவர் வந்து இந்த சார்ட்டில் பார்த்துக்கிடுங்க. OANDA சரியா, இந்த சர்வரில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனில் இருந்த 4 ஹவர் வந்து நமக்கு வந்து மார்னிங், அதாவது 28
மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு என்ன நடந்திருக்கு, க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷன்லையும் ரெண்டாவது கேண்டில் வந்து பை சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோன். ஸோ 4 ஹவர் பார்த்துட்டோம். 4 ஹவர் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை இப்போதைக்கு. வேணா இந்த ஹை ஒன்று இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹை வேணா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. 2018 வரும். ஸோ அப்ராக்ஸாக 2018 500 நீங்கள் 300 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் 400 எடுப்பேன். ஸோ எபோவ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் இந்த ஜோனை ரீச் பண்ணும். இந்த ஜோனை ரீச் பண்ணதுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நம்ம வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதா பை சைட் ஃபோக்கஸ். ஏன்னா இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2048 கட்டாயம் ரீச் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து ரீச் ஆகலை, இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணுதுன்னா கட்டாயம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படியே வந்து 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் வந்து ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கட்டாயம் பார்த்துக்குவோம். ஸோ 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் வந்து நமக்கு ஸோ ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் லைன் எல்லாம் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டினியூஸாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நான் இதை கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூவாக கொஞ்சம் டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். பட் 1995 வர்றதுக்குரிய சான்சஸ் கொஞ்சம் குறவு. என்னன்னா நமக்கு வந்து மந்த் க்ளோஸ் வைக்குது நமக்கு தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே மந்த் க்ளோஸ் இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல். ஸோ அதை வச்சு தான் கன்ஃபர்மேஷன்ஸ் கூடுதலாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரணும், இந்த ஜோனுக்கு ரிட்டர்ன் மேலே வரணும். வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து மேலே போயிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு மார்க்கெட், அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரலாம். ஸோ இது நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில். ஸோ வேறு ட்ரெண்ட் லைன் லாங் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். 4 ஹவர் சார்ட்டில் உள்ள சிச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் தான் இருக்குது, பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது லாங் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு பிளாக் கலராக ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டைமுக்கு வந்து எல்லோ லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் இருக்கட்டும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ பிரேக் அவுட் பண்ண 1990க்கு 2000க்கு பிலோ தான் இருக்குது, 2000 பிலோ. ஸோ அதோட பெஸ்ட் வந்து 1995. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, 2 ஹவர்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு சார்ட் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு. நமக்கு வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்கணும், இந்த ஜோனில் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இதுக்கு கீழே 2006 கீழே பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் ஒரு ஷார்ட் செல். ஸோ அந்த ஷார்ட் செல் வந்து 2000 மட்டும் கிடைக்க சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி 1995 மட்டும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 1995 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து ஒரு செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி லாங் செல் ஒன்று வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1965. பிஃபோர் நிறைய ஜூன்ஸ் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லாங் டைமாக பார்க்கக்குள்ள நம்ம வந்து வேணா அப்ராக்ஸாக வந்து 1980 எடுத்துக்கிறோம். 1980 இதையும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள 1980 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1980க்கு கீழே தான் நம்ம ஒரு லாங் சேல் எதிர்பார்க்கணும் இப்போ உள்ள சுச்சுவேஷன். ஸோ இது அப்டேட். ஸோ அப்படி எதுவுமே நடக்கலை, இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து என்ன நடக்குது, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆனால் இதுக்கு மேலே பை. வெயிட் பண்ணுங்க, 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி 1 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்க. 2 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணாலும் நல்ல ஒரு லாங் கேண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்.
ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம நடக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து டவுன் சைட் வரணும். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் அப்படி ஒன்றும் எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட்னா வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு இந்த இடத்துல சப்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை விட பெஸ்ட்டான இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் செல் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த 2020 2024. ஸோ நீங்கள் ஏன் நான் 2024 சொல்கிறேன்னா, வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2030லேயும் ஒரு ஜோன் இருக்குது. ஸோ ஒரு வீக் ஒன்று இருக்குது ஷேடோ. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஜூனில் வந்து அபவ் 2000க்கு மேலே நம்ம ட்ரேட் எடுக்கக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இருக்கிறது சப்ளை ஜோன். பட் ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணக்குள்ள, பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள நம்ம கட்டாயம் டாப் ப்ளஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள நம்ம பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம அந்த ட்ரேடை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும், பிரேக் அவுட் நடக்கணும், டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அப்படி ஆனால் இது வந்து ஏ ஆப்ஷன், இது வந்து பி ஆப்ஷன், இது வந்து சி. எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் பிரேக் அவுட்னா சி. ஸோ இதுதான் மெயின் ஆப்ஷன்ஸ். ஸோ நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கீ ஜோன்னு சொல்ல போனால் நம்ம எடுக்கிறேன்னா கீ ஜோன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த 1980 தான் எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தால் நான் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இந்த ஜோனுக்கு மேலே வச்சோம்னா கட்டாயம் வந்து இந்த பாருங்கள் 2000 பிலோ தான் வந்து கீ ஜோன். எப்படி பார்த்தாலும் நீங்கள் 2000 பிலோ தான் வரப்போகுது கீ ஜோன். ஸோ அதே மாதிரி நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலும் இங்கேருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம பார்த்தாலும் ஒரு லாங் பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த 1999க்கு பிலோ தான் மார்க்கெட் வருது, கீ ஜோன் வருது. ஸோ அப்ராக்ஸாக சொல்ல போனால் நீங்கள் வந்து 2000 எடுத்துக்கிறீங்க கீ ஜோன். வேணா அதையும் நான் நோட் பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைனோட நோட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீ ஜோன்னு சொல்ல போனால் 1995லேருந்து 2000 இதுக்கு மேலே அபவ் நம்மளுக்கு பை வந்து ஓப்பனில் தான் இருக்கும், பிலோ செல் வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு கரெக்டாக சொல்ல போனால் 1995லேருந்து 1990 மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பிலோ நமக்கு நல்ல லாங் செல் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்ஸ், பெரிய அப்டேட்ஸ் இல்லை. ஸோ நல்ல கரெக்டான அப்டேட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு 30ஆம் தேதி தான் கிடைக்கும் மந்த் இன்ட்டில். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரேட் பண்ணிக்கிறேங்க. நியூ மந்த் ஓப்பன் பண்ணக்குள்ளே நல்ல கன்ஃபர்மேஷனோட கொஞ்சம் ட்ரேட் போகலாம். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இதுதான். உங்களோட லைவ் வந்து ஒரு 5 PM மாதிரி வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. கீ ஜோன்ஸ் வந்து இந்த கீ ஜோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. வேறு முக்கியமான அப்டேட்ஸ் எதுவும் இல்லை இன்றைக்கி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் டைம்ஸ் கொஞ்சம் இருக்குது, நான் அது அப்டேட் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஃபெட்டோட ஸ்பீச் இருக்குது, ஸோ ரொம்ப கேர்ஃபுல். ஸோ அது ஈவினிங் தான் இருக்குது. ஸோ ஈவினிங்க்கு முன்னுக்கு ஏதாவது நல்ல செட்டப் வந்தால் நம்மளோட லைவ் வீடியோலையும் வரும், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துருங்க.